தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நம்பர் டோல்கேட் பேசுறேன். இங்க வந்து தேவையில்லாத குப்பை அனைத்துமே இங்க தான் கொட்டுறாங்க. முன்னாடிலாம் அந்த மாதிரி குப்பையெல்லாம் அதிகம் வராது. இதனால நாய் அதிகம் வந்து மக்களை கடிக்க வருது. உயிர் சேதம் ஆச்சுன்னா அப்புறம் கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்ற மாதிரி ஆகும். சொல்லப்போனால் ஃபுல்லாக பாருங்க, கொஞ்சம் அவருங்க இது நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ தூரம் குப்பைன்னு பாருங்க. இது மெயின் ரோடு. மெயின் ரோடுக்கு இதுக்கும் வாக்கன் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா 2 கூட இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பை பாருங்க, எவ்வளோ பிளாஸ்டிக். இது எல்லாமே சுடுகாட்டில் வந்து சுடுகாட்டு வாடையை விட அவங்க கொட்டுற குப்பையோட வாடை தான் அதிகமாக இருக்கு. இதை விட அதிகம் வந்து நாய் பொழக்கம் அதிகமாக இருக்கு. மனிதன் வந்து யார் போனாலும் கடிக்க வருது. ஒரு பையனை துரத்தி காயமாவே ஆக்கிருச்சு. இதே போயிட்டு இருந்தா மக்களோட நிலைமை என்ன நீங்க தான் சொல்லணும். இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாங்க மறியல்ல ஈடுபட தயாரா இருக்கோம். இறக்கத்து மக்கள் அனைவரும் தயாரா இருக்கோம். வணக்கங்க, நான் வாழவந்தபுரம் நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து பேசுறேன். அதாவது இங்க வந்து சுடுகாடு பக்கத்துல, அதாவது மெயின் ரோடு பக்கத்துலயே எவ்வளோ கழிவை கொட்ட முடியுமோ அவ்வளோ கழிவை கொட்டி வைக்கிறாங்க. மக்கள் நடமாட்டங்கிறது இந்த பக்கத்து அதிகமான பகுதி. சொல்லப்போனால் சுடுகாடு அங்கிட்ட எவ்வளோ மக்கள் வருவாங்க. 10வது குறைக்கு மக்கள் இங்கே வந்து இறக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே புலங்குற இடம். இதில் வந்து இவ்வளோ கழிவை கொட்டி வச்சுட்டாங்கன்னா எப்படி மனுஷர் போயிட்டு வரது சொல்லுங்கள். இதில் வந்து நாய் தாக்குதல் அதிகமாகுது. வெறிநாய்ங்க மாதிரி துரத்துதுங்க. வெறிநாய் ஒரு பையனை கடிக்கவே வந்துருச்சு. அவன் சேதாரமே ஹாஸ்பிட்டலேருந்து அதுக்கப்புறம் வரான். இதை வந்து நாங்கள் எவ்வளோ டைம் சொல்லியுமே யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ வந்து முதலமைச்சரோட செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கனால அவருக்கு இந்த தகவல் போகணும், எங்களுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறோம். மீடியாவுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோமே. இதில் வந்து ஹோட்டல் குப்பைங்க, ஹோட்டல்லேருந்து வர குப்பை எல்லா வேஸ்டேஜுமே இங்கே தான் கொட்டுறாங்க. மருத்துவமனையிலேருந்து வர குப்பையும் இங்கே தான் கொட்டுறாங்க. கோழி இறைச்சி, முக்கியமாக கோழி இறைச்சி இதோட ரெக்கையெல்லாம் அதிகமாக இங்கே கொட்டுறாங்க. எல்லாத்தோட குப்பையும் இங்கே கொட்டினா நாங்கள் மக்கள் வாழ்கிறதா இல்லை குப்பையில் சேர்ந்து வாழ்கிறதா? இது நோய் தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதா? மக்கள் நாங்கள் மட்டும் மனுஷரே, எங்களோட ஓட்டு மட்டும் கிடையாதா? எங்களோட ஓட்டும் தானே ஜெயிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை, அதை கூட நாங்கள் பெருசுபடுத்தல. ஆனால் வந்து இவ்வளோ குப்பையை கொட்டினா நாளைக்கு வந்து பெரிய ஆபத்தை உண்டு பண்ணாதா? ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கிறப்ப நாய் திடீர்னு ஒரு குறுக்கே போயிடுச்சா, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ண முடியும்? உயிர் சேதமானால் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த வந்து துரத்துறப்ப நாய் வந்து வேகமாக துரத்துது. டக்குன்னு நம்ம யாராவது போய் விழுந்துட்டோம்னா என்ன பண்ண முடியும்? உயிர் போனால் வருமா? அவங்கவுங்களுக்கு உயிர் பெருசு தான். அப்படிங்கிறப்ப இது ஒரு முக்கியமாக எடுத்து போய் நடத்தணும். இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வெளிப்படையாக இப்போ மீடியா முன்னாடி வந்திருக்கோமே. இதுக்கு கூடிய சீக்கிரம் அரசு அதிகாரிகிட்ட சொல்லியாச்சு சார், வரவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் வந்து எதோ ஒரு முடிவு எப்படி நடவடிக்கையுமே எடுக்கலை. இனிமேலும் எடுக்கலைன்னா நாங்கள் இப்போ வந்து பொறுமையாக போயிட்டு இருக்கோம்னா மக்கள் சரி இனிமேல் ஒரு முடிவுக்கு வருங்க நம்பிக்கையில் சொல்கிறோம். இதுக்கப்புறமா இதுக்கு முடிவுக்கு வரலன்னா நாங்கள் மறியல் ஈடுபட தயாராக இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேவை முடிவு. சொல்லப்போனால் இது வந்து நோய் எதிர்ப்பது எவ்வளோ நோய் தாக்க முடியுமோ அவ்வளோ நோய் தாக்குது. மனுஷன் நடக்க முடியல. சிரஞ்சிலாம் காலில் குத்துனா என்ன ஒரு இது வரும்? HIV பேஷண்டோட சிரஞ்சி குத்துனா அது எவ்வளோ நோய் தாக்கும். அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறீங்க? இதெல்லாம் முக்கால்வாசி ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். கார்பரேஷன் வந்து கரெக்டாக வாங்கினா இவ்வளோ குப்பைங்க வராது நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கார்பரேஷன் சொல்லி இது எல்லாமே எடுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இந்த ஏரியா கிளியராக இருக்கணும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்ப இந்த வாக்கியா ஒன்று போது பாருங்கள், அதில் குளிப்போம், தண்ணி பாத்திரமே விளக்கிருக்கோம். ஆனால் இப்போ போய் கால் வைக்க கூட அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ சாக்கடைங்க. எப்படி மனுஷர் வாழ்றது சொல்லுங்கள்? நீர்நிலை வந்து எவ்வளோ மோசமாயிட்டுக்குன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நீர், அதாவது நாட்டோட ஒரு உயிர் வாழ்றதுக்கான முதல் ஆதாரமே நீருங்கிறப்ப அந்த நீரோட மாசுபாடு எந்த அளவுக்கு அதிகமாயிருக்குன்னு நீங்கள் கண்குள்ளர பார்க்கலாம். உங்களுக்கு நான் காட்ட சொல்கிறேன், வேணா பாருங்க. பின்னாடி இந்த தண்ணியில் ஒரு கடைக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிளர்க்கு தான் இங்கே கொட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஞ்சாயத்து நிர்வாகம் தான் இங்கே தான் கொட்ட. தண்ணி வரப்போ மட்டும் தான் இங்கே வருவாங்க இந்த ஏரியாவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரியும் வரமாட்டாங்க. இங்கே 300 குடும்பம் இருக்கும். யார் வீட்லையுமே பாத்ரூம் கிடையாது. எல்லாருமே திறந்த வெளியில தான் போகிறாங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் கொள்ளடத்தில் தண்ணி வந்தால் மட்டும்தான் இங்கே வருவாங்க. அவங்களுக்கே அது நல்லாவே தெரியும். ஓட்டு கேட்க வராங்க. அடுத்து தண்ணி வந்தால் வந்து ஏன்னா அது எச்சரிக்கைப்படுத்தணும், ஒரு ஃபோட்டோ போடணும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் இங்கே வராங்களே தவிர இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்லாம் எந்த அதிகாரியும் வர கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு ஃபோட்டோ போட்டு நாங்கள் இந்த ஏரியாவுக்கு போயிட்டோம், அலௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான். தண்ணி வராதப்ப தண்ணி வந்தாலும் வராட்டி எங்கள் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. சரி, இவ்வளோ 300 குடும்பம் இருக்காங்க. தண்ணி வந்தப்போ நாங்களாம் எங்கே போவோம் கழிப்பறைக்கு சொல்லுங்கள்? எல்லாரும் அந்த தண்ணியில் தான் போயிட்டுருக்காங்க. அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு வழி பண்ணது கிடையாது. சும்மா அவங்களுக்கு தேவை ஃபோட்டோ போடணுமே அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு போயிடுறாங்க. 300 குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வசதி இருக்கா என்ன ஒன்றும் தெரில. வீட்டுக்கு வந்து தண்ணி போட்டிருக்காங்க, பைப்பு இல்லைன்னு சொல்லலை. அந்த தண்ணி முறையான வழியில் போகுதா? ரோட்டில் தான் போகுது. ஒருத்தவங்க வாசலில் குளிக்கிறாங்கன்னா அந்த தண்ணி நடந்துட்டு தான் வந்து நம்ம போகிறோம். எல்லாமே வந்து தெருவில் தான் நடக்குது. ப்ராப்பராக வந்து எதுவுமே பண்ணல. கேட்டால் வரி போட்டிருக்காங்க, பைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து சரியான முறையில் வந்து
சாக்கடை கட்டி அதில் தண்ணியை விடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. எடுத்திருக்காங்க. இனிமே முதலமைச்சர் ஐயா வந்து பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்கிறோம். இங்கே வந்து அவ்வளோ இறைச்சியோட கழிவுகள் கிடக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சைடு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான வண்டிகள் வந்து டெய்லியும் போயிட்டு தான் இருக்குது. யாரும் அதை வந்து பார்க்கறது கிடையாது. நம்மளாம் முன்ன எடுத்து வந்து செய்யணுன்றதும் கிடையாது. அவ்வளோ கழிவுகள் இங்கே இருக்குது. இந்த வாய்க்கால்லையும் சரி, ஒரு நீர்ப்பாசன வாய்க்கால் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதே கிடையாது. எல்லா மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் எல்லாமே அதில் தான் வருது. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்க கழிவுகளையுமே வந்து இந்த வாய்க்காலில் தான் விடுறாங்க. இதனால இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து நமக்கு தான் பாதிப்பு. வாய்க்கால் தண்ணியே நாங்கள் சோறு ஆக்கிட்டு தண்ணி இப்போ வந்து நந்தினி. சாக்கடையா அப்படியே இந்த சைடு தான்